கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்காக வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமா இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் மந்தையை பரிசுத்தம் பண்ணுகிற மேய்ப்பனாக அவன் இருக்க வேண்டும். வசனம் இவ்வாறு சொல்கிறது, பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமா இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். தேவாலயத்துல ஆசாரியர்கள் பண்டிகை நாட்கள்ல ஆடுகளை பலி செலுத்துவாங்க. அவங்க செலுத்துகிற ஆடுகள் பரிசுத்தம் உள்ளதாக அது இருக்க வேண்டும். அந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஆகியால் இஸ்ரவேல்ல வாழ்ந்த மேய்ப்பர்கள் மந்தைய பரிசுத்தப்படுத்துவாங்க. பரிசுத்தமான நல்ல ஆடுகளை பலி செலுத்தும்படிக்கு தேவாலயத்துக்கென்று ஆடுகளை அவங்க பிரித்தெடுப்பாங்க. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆடுகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். அது பழுதற்றதாக இருக்கணும். குருடானத, முடமானத, நசல் கொண்டத அவங்க பலி செலுத்த மாட்டாங்க. பரிசுத்தமான ஆடுகளை மேய்ப்பர்கள் தேவாலயத்துக்காக பிரித்து வைத்து அதை பரிசுத்தம் பண்ணி ஆசாரியருடைய கைகளில் கொடுப்பாங்க. ஆசாரியர்கள் அதை பலி செலுத்துவாங்க. மேய்ப்பர்கள் மந்தைகளை பரிசுத்தப்படுத்துவாங்க. அதுபோல ஆண்டவராய் இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவ, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய திருச்சபை அவர் பரிசுத்தப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சதுதான் இந்த திருச்சபை. திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், ஒவ்வொரு மேய்ப்பர்களையும், ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பலி செலுத்தப்பட்டார். அவர் ஏன் பலியானார்னா நம்மை பரிசுத்தப்படுத்த, ஒரு சபையாகிய மந்தைய பரிசுத்தப்படுத்ததான் ஆண்டவராய் இயேசு அன்றைக்கு பலியானார். ஆண்டவர் சபையும் சபையுடைய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தக்கூடிய உண்மையுள்ள மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவராக. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பார்.